வணக்கம். இன்னைக்கு நம்ம இணை சொற்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இணை சொற்கள் அப்படின்னு அர்த்தம், இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பொருள் தருவது. தண்டவாளம் எப்படி ரெண்டு தண்டவாளம் ஒன்றா இணைந்து செல்லுது இல்லையா, அதே போலதான் இந்த சொற்களும் பொருள் தரும். இந்த இணை சொற்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். அவை நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செறி இணை சொற்கள். நேரிணை சொற்கள் என்றால் என்ன? அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த இரண்டு சொற்களும் இணையாக நிற்கக்கூடிய இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தருவது நேரிணை சொற்கள். பாருங்க, எடுத்துக்காட்டா, என் தந்தை பேரோடும் புகழோடும் வாழ்ந்தார். பேரும் புகழும். என் தாய் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தாள். சீரும் சிறப்பும் இது ரெண்டு ஒரே பொருள் தானே பார்த்துக்குது. அதனாலதான் இது நேரிணை சொற்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடியது எதிர் இணை சொற்கள். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அந்த இணை சொற்களாக செயல்படக்கூடியது எதிர் எதிர் பொருளை தருவது. எடுத்துக்காட்டா சொல்றேன் பாருங்க. இரவு பகல் பாராது உழைத்தார். இரவு பகல் எதிர் சொற்களா? உயர்வு தாழ்வு கருதக்கூடாது. உயர்வு தாழ்வு இரண்டும் எதிர் சொற்களா? அதனாலதான் இதை எதிரிணை சொற்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மூன்றாவதாக இருக்கக்கூடியது செறி இணை சொற்கள். அதாவது செழுமைப்படுத்துவது. புல்லு பச்சையா அழகா இருக்குது, அதனால என்ன சொல்றேன், என் வீட்டு தோட்டத்தில் புற்கள் பச்சை பசேல் என உள்ளன. அப்ப பச்சை பசேல். கொக்கு வெள்ளை வெளேரென இருந்தது. வெள்ளை வெளேர் இரண்டுமே அடுத்தடுத்த கூட ஒரே பொருள் தான் தருது. ஆனா அது மிகுதிப்படுத்தி செழுமைப்படுத்தி சொல்றதுனால இதை செறியிணை சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப உங்க பயிற்சிக்காக சில வார்த்தைகளை கொடுக்க போறேன். அந்த வார்த்தைகள் எல்லாமே அது இணை சொற்களை. அந்த இணை சொற்கள் எந்த வகையான இணை சொற்கள் அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாருங்க. காலை மாலை, நட்ட நடுவில், மேடு பள்ளம், கண்ணங்கரேர், போற்றி புகழ்ந்து. இந்த சொற்கள்லாம் நேரிணை சொற்களா, எதிரிணை சொற்களா, இல்ல செறி இணை சொற்களா கண்டுபிடிங்க. அதே போல அன்றாட வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரியான இணை சொற்கள் எதையெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதையும் நீங்க சிந்திச்சு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.